அதாவது தண்டவாளத்துக்கு மேலே ட்ரெயினுக்கு மேலே லாரிக்கு மேலே கூட்ஸு. இந்த இடம் ஸ்வீட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு இந்த இடம், கியூட்டா. ஸ்டேஷனே காலியாக இருக்குங்க. அடியே அப்பா, ஒரு பையன் இல்லைங்க. பெங்களூர் சென்ட்ரல் இதான் லாஸ்ட் ஸ்டேஷன். வெல்கம் டு முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் போன ஆட்டத்துக்கும் வராது தெரில, இந்த வழியே போகிறாரோ ஸ்டாண்டில் போகிறாரோ தெரிலண்ணா, இல்லை அவரம் கூட தெரில. வந்தாச்சுங்க. மணி வந்து இப்போது 5:30 ஆகுது, 5:20 நினைக்கிறேன், 5:20. இப்போது இன்னும் ஒரு 16 மினிட்ஸில் நமக்கு ட்ரெயின் வரணும். ஆனால் எனக்கு ஏர்லி மார்னிங் 4:30க்கே எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இது மாதிரி 1 hour 7 minutes டிலேயில் ட்ரெயின் வந்துட்டுருக்கு, பட் லைக்லி டு மேக் அட் போட்டிருக்காங்க. அப்படி தான் எல்லா ட்ரெயினும் போடுறாங்க. அமராவதியும் அப்படி தான் போட்டாங்க. ஆனால் 2:30க்கு போக வேண்டிய ட்ரெயின் கிட்டத்தட்ட 5 மணிக்கு போச்சு. ஸோ அதனால் லைக்லி டு மேக்கப்னு போடுறதுலாம் வந்து நம்ம நம்பக்கூடாது. டிலே ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. செம்ம மழை, அப்படியே தூங்கும்போது மழை சத்தத்துலேயே நாங்கள் எந்திரிக்கிறோம். அவ்வளோ சத்தமாக மழை பெய்யுது. பீச் கிட்டே இருந்தோமா, பயங்கர மழை. அந்த பீச் இது மாதிரி இருட்டு, ஃபுல் இருட்டு, கரண்ட்டும் இல்லை, ஃபுல் இருட்டு, பயங்கர இருட்டு. அதில் வந்து அடி செம்ம காற்றுங்க, டம் டிம் அடிக்குது. ஒரு பயங்கர ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த ரூமில் இருந்து ஸ்டேஷன் வர வரைக்கும் கூட. வாங்க, இதான் முருதேஸ்வர் என்ட்ரன்ஸு. உங்களுக்கு தான் ஹைவே, இங்கே ஹைவே இருக்குது. ஸோ இந்த ஹைவேல இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா, இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவா, இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெங்களூர். ஸோ நம்ம வந்து ஹைவே இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 kilometers வந்து நமக்கு பீச்சு, முருதேஸ்வர் கோயில் எல்லாமே இங்கே தான். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து முருதேஸ்வர் கோயில். ஸோ அவங்க உள்ளே போய் இந்த ட்ரெயின் நம்மளை என்னென்ன கொடுமைப்படுத்துது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க, இந்த ட்ரெயின் பற்றி எல்லா டீல்ஸும் உங்களுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். அதாவது தண்டவாளத்துக்கு மேலே ட்ரெயினுக்கு மேலே லாரிக்கு மேலே கூட்ஸு. நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி நான் சவுத்தில் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ட்ரெயின் தான். ஆக்சுவலாக நான் கோவாவில் ஒரு இடத்துல பார்த்தேன். இந்த ஒரு ட்ரெயின் வந்துருச்சுங்க. நம்ம ட்ரெயினா அனௌன்ஸ்மெண்ட்டே இல்லை. திருவனந்தபுரம், டெல்லி, ராஜ்தானி, பெங்களூர் உள்ளே தான் போகணும், முருதேஸ்வரில் தான் போகணும். பார்த்துக்கோங்க. கேரளா டு டெல்லி ராஜ்தானி ஃபுல் ஏசி இருக்கிறேன். அது பறந்தான். உள்ள பேட்டரிலாம் இருக்குவாங்க. அது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ட்ரெயின் இன் இந்தியா. இது இல்லை, உள்ள எல்லாமே ஏசி, நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். ப்ரீமியம் ட்ரெயினாக நீங்கள் வந்து வித்தியாசமாக இருக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நீட்டாக இருக்கும், ஏசி கோச், அவ்வளோதான். ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம்லேருந்து இப்போ டெல்லிக்கு போயிட்டுருக்கு. வருவான் இங்கேருந்து இன்னொரு 1.5 hour ஆகும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 1 day ஆகும் அவனுக்கு. 24 hours ஆகும் போக. இங்கே மும்பை போவான், மும்பைலேருந்து திரும்பி போவான் நினைக்கிறேன். ஸ்டாப்பிங் இல்லை அவனுக்கு, நேராக கிளம்ப வேண்டியதான் முருதேஸ்வரில். ஓகே, பேக் டு த லாரி. இந்த லாரி வந்து இங்கே பாருங்களேன், ட்ரெயினுக்கு மேலே லாரிக்கு மேலே கூட்ஸு. இந்த மாதிரி நம்ம சவுத்தில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? நான் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? தெரியல. அவ்வளோவா நம்ம இது மாதிரி பார்க்க முடியாது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இந்த மாதிரி தான் வந்து ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ட்ரக்ஸில் லாரிலாம் ஏற்று இது மாதிரி ஏதாவது கூட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இறக்குவாங்க, இப்படி ஏற்றுவாங்க? கண்டிப்பாக டிரைவர் வந்து ட்ரைவ் பண்ணி தான் மேலே ஏற்றுவாங்க நினைக்கிறேன். எனக்கு அப்போ கூட டவுட் என்னென்னா, இப்போ இங்கே இருக்குது,
இப்போ இந்த லாரி எப்படி ஏற்றிருப்பாங்க? ஏன்னா இதுக்கப்புறம் இவ்வளோ லாரி ஏற்றணும். ஸோ அங்கேருந்து ஏற்றி இங்கேருந்து ஓட்டிட்டு வந்துருப்பாரா? இல்லை ஒன்று ஏற்றி ஒன்று அட்டாச் பண்ணுவாங்களா? ஏங்க ஒன்று ஏற்றி ஒன்று அட்டாச் பண்ணுறதுக்கு இங்கே எத்தனை நாளுங்க ஆகும்? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இது எப்படி வந்து இதில் லாரி மேலே ஏறி இருக்கும், எப்படி இறங்கியிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாருங்களேன், நல்லா இருக்குது. தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குங்க. மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சின்ன ஸ்டேஷன் தான், 2-3 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. அதில் வந்து இந்த ஹால்ட்டில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, லூப்போட பிளாட்ஃபார்மை போட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து இந்த ட்ரெயின் எப்படி எடுத்து எங்கே போகுது? ஆனால் வெஸ்டர்ன் காட்ஸ் தான் இங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ரயில்வே வந்து இங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க, ட்ராக்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. குவாலிட்டியாக இருக்கணும், எந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது. மழை காலத்துலலாம் வந்து ரொம்ப வந்து லேட் ஆகுது இந்த ட்ராக்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாததுனால, எஸ்பெஷலி வந்து இந்த காட் செக்ஷனில். ஸோ அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போய்ட்டுருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த லாரி கூட்ஸ்லாம் உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ளே ஒருத்தர் வேலை பார்க்க அவர்கிட்ட கேட்டேன் இதில் என்ன இருக்குன்னு. அவர் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டாங்க அவர்கிட்ட. அவர் வந்து கன்னடத்தில் என்னென்னமோ பேசுகிறாரு, நமக்கு கன்னடம் தெரியாது. நம்ம வந்து இங்கே தக்க பக்கம்னு ஒரு கன்னடத்தில் அவர்கிட்ட பேசி ஊதி வைக்கிறதுக்குள்ளே சவா வாங்க நம்ம ட்ரெயின் வருது என்னென்னு பார்ப்போம். ஓகே, அப்படியே இன்றைக்கி நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்கு இல்லையா, 1/2 hour டிலேயில் வந்துட்டுருக்கு. 5:54 இங்கே வந்துடும். மார்னிங் 5:54 இங்கே வந்துடும். 5:26 ஆக்சுவலாக இங்கே வரணும். ஆனால் வந்து 5:54 தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 28 to 30 minutes டிலேயில் வருது. ஸோ டிலே 1/2 hour டிலே ஓகே. அதுக்கு மேலே டிலே போகாமல் இருந்தால் சந்தோஷம் தான். ஒரு 10-10:30 வந்து நம்ம மேங்களூர் போயிடலாம். இந்த ட்ரெயின் பற்றி நான் சொல்கிறேன், மத்ஸ்யகண்டா எக்ஸ்பிரஸ். அதாவது கொன்கன் ரயில்வே. நான் அந்த கொன்கன் ரயில்வே பற்றி நான் இன்னொரு சொல்கிறேன் சீக்கிரம் உங்களுக்கு. மும்பையிலேருந்து மேங்களூர் வரைக்கும் போகிற ட்ரெயின் வந்து தான் இந்த மத்ஸ்யகண்டா எக்ஸ்பிரஸ். அதாவது மும்பை வழியாக இது வழியாக வந்து கோவா வந்து கோவாலேருந்து நேராக வந்து முருதேஸ்வர் வழியாக, அதாவது கார்வார், கும்டா, நம்ம முருதேஸ்வர் அப்படியே நேராக மேங்களூர் போகிறது தான் அந்த ட்ரெயினு. 2 days ட்ராவல் பண்ண அந்த ட்ரெயின். ஸோ நேற்று ஈவினிங் வந்து மும்பையில் 3:30 மணிக்கு எடுத்து இன்றைக்கி காலையில் முருதேஸ்வர் வருது. இன்றைக்கி 10 மணிக்கு வந்து இன்னொரு 4-5 hours வந்து மேங்களூர் போய் ரீச் ஆகிறோம். ஒரு 15 hours ஜேர்னி ஃப்ரம் மும்பை டு மேங்களூர். அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் தான் வந்து மத்ஸ்யகண்டா எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா, 1/2 hour டிலேயில் வருதுன்னு போட்டிருக்கான். பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு. மேங்களூருக்கு ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய பேர் இந்த பேசஞ்சர் ட்ரெயினு அவர் வந்து அண்டர்ஸ்வரில் ஏறி அவங்களோட ஒர்க்குக்கு போகிறது யூஸ் பண்ணிக்கிறாங்க. சுத்தமாக பேச முடியல, ஏன்னா எல்லோரும் தூங்குறாங்க. அதாவது மெதுவாக பேசுகிறது. ஏன்னா மணி 6:15 தானே வருது. 6:15 கூட இல்லை, 6 ஆமாம் 6:15 ஆயிடுச்சு. 6:20 ஆச்சுங்க. வருங்க இல்லை இங்கே பரவாயில்ல. அடுத்த ஸ்டேஷன் உடுப்பியெல்லாம் எடுத்து நிறைய பேர் ஏறுவாங்க நினைக்கிறேன். பட்கல் பெரிய ஸ்டேஷனாக தான் இருக்குது. ஆமாம், இந்த ரூட்டில் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிறையா போகுது இல்லையா. ஸோ கண்டிப்பாக பெரிய பிளாட்ஃபார்ம் தான் போட்டுருக்கோம். இந்த இடம் ஸ்வீட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது இந்த இடம், க்யூட்டா. நீங்கள் கொன்கன் சைடில் எந்த ரயில்வே போனாலும் போங்க, எது வேணால் சொல்லுங்கள். இதான் செம்ம, அதான் சாமனு. இங்கே பார்த்தீங்களா தள்ளுறது டோரு வெளில போடுறாங்க. கார்வார் பெஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை. எல்லாத்தோட பெஸ்ட்டு. நீங்கள் வந்து மேங்களூர் போகிறோம். மேங்களூர் சைடில் எப்படி இருக்குன்னு மட்கான் எடுத்துக்கோங்க, மேங்களூர் எடுத்துக்கோங்க, இப்போ முருதேஸ்வர் எடுத்துக்கோங்க, இது எதை வேணால் எடுத்துக்கோங்க. கார்வார் த பெஸ்ட்டு. பாருங்க மக்களே, ஆஹா சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு அம்மாடி பெரிய ட்ரெயின் தாங்க அது. S5 இருக்கும், ஏசி வரைக்கும் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்துக்கோங்க. கன்னடா சாங்ஸ் வைப் மக்களே, கேட்குதா உங்களுக்கு? ஐயோ டீ கடையில் போட்டிருக்காங்க போல கேட்குதா பின்னாடி?
அப்பா 2 நிமிஷம் நீங்கள் விண்டோ டோர் கிட்ட நின்னாலே உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அணைஞ்சிடுறீங்க. குளிருதுங்க. 2 நாள் குளிரில் 3 நாள் இருந்தோம் குளிரில். இன்றைக்கி நல்லா குளிர் இருக்குது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம ட்ரெயின். ஸோ பெங்களூர் சென்ட்ரல்லேருந்து லோக்கமன்யா திலக் இந்த ஸ்டேஷன், அது வந்து மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. 126200 போகும்போது, வரும்போது 12619. இப்போ நம்ம அங்கேருந்து வருது, லோக்கமன்யா திலக்லேருந்து தானே வருது. சரி வாங்க, ட்ரெயின் எடுக்க போகிறாங்க, போய் ஏறுவோம். ஜாஸ்ட் தூங்கிட்டான், அவன் டயர்டு அவளுக்கு. வாங்க நம்ம அப்படியே போகிற வழியெல்லாம் உடுப்பி வரைக்கும். அடுத்து உடுப்பி இல்லை, இன்னும் 2-3 ஸ்டேஷனுக்கு அப்புறம் உடுப்பி வந்துடும். இன்னும் ஒரு 8:30 உடுப்பி போயிடும்னு நினைக்கிறேன். சொல்லு மூகாம்பிகை ரோடு இந்து. என்னங்க எது டிஃபரெண்ட் தெரியல. குண்டபுரா ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 1 hour 15 minutes ஆயிடுச்சு. குண்டபுரா பேர் பார்க்க தெலுங்கு படம் டைட்டில் மாதிரி இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 minutes இப்போ இருக்குது. இல்லை 2 minutes இல்லை, 1 minute தான். கிளம்புவோம். கர்நாடகா ஸ்டேஷன் எல்லாமே இப்படி தாங்க இருக்குது. அப்புறம் இவ்வளோதான், இதுதான் பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் புல், அதுக்கப்புறம் காடு, அப்புறம் தண்ணி, மலை, மெயின் கடல். ஆனால் எங்கே போனாலும் இந்த வெஸ்ட் சைடில் வந்து கொடி காட்டியாச்சு. வாங்க கிளம்புவோம். பரவாயில்ல, அந்த முருதீஸ்வர் வரைக்கும் தான் லேட்டாக வந்தான். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேஷன்லையுமே டக்குன்னு கிளம்பிட்டான். முருதீஸ்வருக்கு முன்னாடி ஸ்டேஷன் வரைக்கும் லேட்டாக வந்தான். அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேஷன்லையும் டக்குன்னு கிளம்பிட்டான். மேபி ஏதாச்சும் ஒரு இல்லைங்க, ஏன் தெரியுமா டிலே? இந்த ராஜதானி பையனால தாங்க டிலே. அவன் போனதுக்கப்புறம் இவன் உடனே வந்துட்டான். ஸோ ராஜதானி கிராஸ் பண்ணுற வரைக்கும் தான் அவன் ராஜதானிக்காக வழி விட்டு நின்றுருக்கான். பிளாடி கிராஸ்கல். அவன் தாங்க கிரிமினல். ராஜதானி பார்த்தோம்ல, திருவனந்தபுரம் டெல்லி குண்டாபுரா போர்டு, பெரிய போர்டாக இருக்குது. ஸ்டேஷன் குட்டியாக இருக்கானா? நம்ம சென்னை சென்ட்ரல்லே சின்ன போர்டு வச்சுருக்காங்க. இவங்க இவ்வளோ பழைய போர்டு இல்லை, நல்லா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த அழகான ஸ்டேஷன்லேருந்து அப்படியே ட்ரெயின் வெளில வருது. சூப்பராக இருக்குல்ல? சான்ஸே இல்லை. சொல்லுங்கள், நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டேஷன்லேயே எந்த ஸ்டேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கிறது கீழே கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளோ அழகாக இருக்கும். 7:20 கொஞ்சம் சண்டை வச்சுருக்காங்க. சூரியன் வருது. அதாவது அந்த ஆக்சுவலாக கோவாலையும் வந்துச்சு, வெயில் வந்துச்சு. செப்பரம் போட்டோம்னா வெயில் வந்துச்சு. பட் ஆனால் அந்த ரியல் அந்த ஹாட்னஸ் தெரியுமா, பீச் இதுதான் இருக்கீங்க. ஓகே, இன்னும் ஒரு ஹாஃப் அ டேக்கு சூரியன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வெயில் வரும்ல, அது இப்போ தான் லேசாக வர இருக்கும். என்னால் கொஞ்சமாக கீழே போகிறோம். நீங்கள் பெங்களூர்லாம் தாண்டிங்கன்னா சென்னை தான் பெங்களூர் தான் உகார்பேட்டை வந்து சின்ன
முல்கி ரயில்வே ஸ்டேஷன். கரெக்டாக வந்து ஒரு 9 நிமிஷம் டிலேயில் 8:27க்கு முல்கிக்கு வந்திருக்கான் நம்ம கம்பளி பூச்சி. வழக்கம் போல் தாங்க. இதோ இந்த ஹட்டு வந்து கொங்கன் ரயில்வே ரொம்ப ஃபேமஸான ஹட்டு போகிறாங்க. எல்லா ஸ்டேஷன்லையும் இந்த ஹட்டு பார்க்குறோம். சூப்பராகல. இங்கே ரொம்ப ஸ்டாப்பிங் இல்லை, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான். சின்ன ஸ்டேஷன் தான், டக்குன்னு போயிடும். இதுக்கப்புறம் பெரிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஷன் மங்களூர் சென்ட்ரல் தான். சுராத்கல் 12 மினிட்ஸ் பீரியட் வந்திருக்காங்க. செம்ம ஸ்பீடாக வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் தான் பெங்களூரு. 10:20 தான் பெங்களூர் போகணும். ஆனால் இவன் என்ன போட்டால் போகிற பக்கம் பார்த்தா 9:09 போக மாட்டான். 9:45 போயிடும் போலியே. அன்எக்ஸ்பெக்டட். விவேக்கு பேர் போன ரூட்டில் டிலே ஏர்லியாக போகிறது இங்கே தான் பார்க்குறேன். ஆமாங்க, வெஸ்டர்ன் காட்ஸில் எப்பவுமே டிலே ஆகும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் மான்சூனில். ஃபைனலி அவர் டெஸ்டினேஷன் வந்துருச்சுங்க. அப்பா அப்படி ஒரு வழியாக வெஸ்டர்ன் காட்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அகடாக வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் அகடா. 10:20க்கு வர வேண்டியது 9:30க்கே வந்துருச்சுங்க. பெங்களூர் சென்ட்ரல். ஆக்சுவலாக அன்எக்ஸ்பெக்டடாக பெங்களூர் ஜங்ஷனில் நின்னாங்க. நான் நிற்க நினைக்கல. பெங்களூர் ஜங்ஷனில் நின்னாங்க. அங்கே வாங்க, அப்படியே நிற்கிது. லோக்கோ டிரைவர் நம்மளே போடுவாங்க. வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. ஆஹா, நம்ம வெஸ்ட் கோஸ்ட்டுங்க. சென்னை சென்ட்ரல் டு மைசூர் வெஸ்ட் கோஸ்ட் இங்கே வந்து போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம சென்ட்ரல் மேங்களூர் சென்ட்ரல் வந்துடுச்சு. நம்ம பெங்களூர் ரொம்ப 1:30க்கு எடுப்பான்ல சென்ட்ரலில், அதுதான் அது. இங்கே எத்தனை இருக்கிறான் அப்படிங்கிறது தெரில. ஸ்டேஷனே காலியாக இருக்குங்க. அப்படியே அப்பா ஒரு பையன் இல்லைங்க. பெங்களூர் சென்ட்ரல் இதான் லாஸ்ட் ஸ்டேஷன். சூப்பர் ஜேர்னிங்க. 4.5 ஹவர்ஸு. பட் ஆனால் 3 ஹவர்ஸ்லேயே வந்துட்டான். நம்ம வந்து 6 மணிக்கு ஏறணும். 3.5 ஹவர்ஸ்லேயே வந்துட்டான். கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் இருக்க வேண்டிய ஜெர்னியாக நமக்கு வந்து 3.5 ஹவர்ஸ்லேயே வந்திருக்கான். சூப்பர் தான் இல்லை? 6 மணிக்கு ஏறணும் புத்தீஸ்வரில். அது டிலேவாக வந்தான். 40 மினிட்ஸ் டிலேவாக வந்து 30 மினிட்ஸ் ஏர்லியாக வந்திருக்கான். அப்போனா எவ்வளோ ஸ்பீடாக பாருங்க நடுவில். சரி வாங்க நம்ம இறங்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு 6 ஹவர்ஸ் ட்ராவல் டைம் இருக்குது. டைம் இருக்குது. 9:30 இன்னும் கிட்டத்தட்ட வந்து 8 ஹவர்ஸ் டைம் இருக்குது. 5 மணிக்கு தான் நமக்கு திரும்பி இதே சென்ட்ரலில் வந்து நமக்கு பெங்களூர் சென்ட்ரலில் ட்ரெயினு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நேராக ஏறி சென்ட்ரல் நாளைக்கு காலை 8 மணிக்கு சென்னை சென்ட்ரல் இருக்கும். ஸோ இந்த 5 மணி வரைக்கும் நம்ம எங்கே போகிறோம், என்ன ஸ்பாட் இருக்குது, என்னென்ன ப்ளேஸ் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம போவோம் அப்படி நம்ம செக் பண்ணோம். ஏன்னா ஒரு ஈக்கோ பார்க் ஒன்று இருக்குது, ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த 2 ஃபால்ஸ் ஏதாச்சும் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். பயங்கர பசி. இந்த ட்ரெயின் காலியாக தாங்க இருக்குது. இப்போ இங்கே லாஸ்ட் ஸ்டேஷனுங்கிறதுனால காலியாக இல்லை. நார்மலாகவே இந்த ஸ்டேஷன் இந்த ட்ரெயின் காலியாக தான் இருக்குது. மும்பைலேருந்து வருது. ஆனால் வந்து பாருங்கள் ஃபுல்லாக காலி. ட்ரெயினே காலியாக தான் இருக்குது. ஒருத்தருமே இல்லை. சரி ஓகே வாங்க இறங்கும். பெங்களூர் சென்ட்ரலில் டெட் எண்ட் கிட்ட ஒரு கிராசிங் பண்ணி நம்ம வந்து எக்ஸிட் ஆகிறோங்க. ஆக்சுவலி இப்படியும் போய் போகலாம். நமக்கு இந்த பக்கம் தான் போய் போகணும். வருங்க நம்ம வந்து ட்ரெயின் இங்கே நிற்கிது. டீகாப்ளிங் நடந்துகிட்ருக்கு இன்ஜினுக்கு. அப்படின்னு வரும். பெங்களூர் சென்ட்ரலில் இப்படி தான் கிராசிங் இருக்குது. சரி மேலே ஏறுக்கு நமக்கு லக்கேஜ் இருக்கிறதுனால நிற்கிற வந்துட்டோம். ஃபுல்லாக டெட் எண்டு. 4 ட்ராக் இருக்குது. 4 அவங்க 2 3 4 5 இருக்குது. பிளாட்ஃபார்ம் ஆனால் வர முடியுது. கம்பைன்ட் க்ரூ புக்கிங் ஆஃபீஸ். ஓகே வாங்க போகலாம்.